ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஆசைப்பட்ட மாதிரியே குருநாத் சாரோட டெஸ்ட் பேட்ச் சீரீஸில் ஜாயின் பண்ணியாச்சு. ஐ ஜாயின்ட் மாநகரம் டெஸ்ட் பேட்ச் இன் குருநாத் ஐஎஸ் அகாடமி. திஸ் இஸ் மீ யுவர் சிஸ்டர். வெல்கம் பேக் டு another episode of PDJ Journey. சொன்ன மாதிரியே நம்ம குருநாத் சாரோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். மாநகரம் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச்சு. ஆல்ரெடி அதில் காவலன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நமக்கு காவலன் அதே சில என்ன ஷெடியூல் கொடுத்துருந்தாங்களோ அதே ஷெடியூலும் சிலபஸ் தான் நமக்கு இந்த மாநகரம் டெஸ்ட் பேட்ச்லேயுமே கொடுத்துருந்தாங்க. நிறைய அப்லோட் பண்ண கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்குது. நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், வீக்லி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பாக்கெட் நோட்ஸு நிறைய இருந்துச்சு. ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபைனலி ஜாயின் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஒரு டெஸ்ட்டு முடிஞ்சு. இது செகண்ட் டெஸ்ட் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு நம்மளோட சிலபஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னா கான்ஸ்டியூஷனும் அதுக்கப்புறம் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேக்ஸு, ரீசனிங், அதுக்கப்புறம் தமிழ். ஆனால் தமிழ் டெஸ்ட் அதில் இருக்கலை. ஒரு 2 டாப்பிக்காக கவர் பண்ணிட்டு வர்ற மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு தெரியலை இந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிருமான்னு. மற்ற டெஸ்ட் பேட்ச்லாம் கம்பேர் பண்ணும்போது, அதாவது மற்ற டெஸ்ட் பேட்ச்சில் வீக்லி 2 டெஸ்ட் இல்லைனா 3 டெஸ்ட் இருக்கும். இது எப்படின்னா நமக்கு 1 வீக்குக்குரிய சிலபஸ் மாதிரி போர்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த போர்ஷனுக்குரிய கிளாஸஸ் வீடியோஸ்லாம் கீழே இருக்கும். மேக்ஸுக்கு, ரீசனிங்க்கெலாம் சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு வாட்டி பார்த்தாலே அந்த சம்மோட இதெல்லாம் நல்லாவே புரியுது. அந்த மாதிரி இருக்குது. உண்மைக்கே நான் இவ்வளோ நினைக்கல. பட் இருந்தாலுமே நினச்சி வச்சுருந்தேன், ஒரு ஹைப்பில் வச்சுருந்தேன். அது அந்த ஹைப் தாண்டி தான் இருக்கேன். ஓகே தான், நான் சாட்டிஸ்ஃபைடு தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு என்ன போர்ஷனோ அதுக்குரிய வீடியோஸ் இருக்குது. அப்படின்றப்ப எங்கேயும் நம்ம போய் தேட தேவையில்லை. என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்றது மெட்டீரியல் நம்ம தேட தேவையில்லை. எல்லாமே தனித்தனியாக பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே கீழே வீடியோ போட்டு இருக்குது. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. நல்லா இருக்குது. யோசித்து பார்த்ததை விட, ரொம்ப நினச்சி வச்சுருந்ததை விட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்படி இருக்கும்னு நான் நினைக்கல. ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்ற டெஸ்ட் பேட்ச் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நமக்கு வீக்லி ஒரே ஒரு டெஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான் கொஞ்சம் சீக்கிரம் இதை முடிக்கணும். ஏன்னா மாநகரம் டெஸ்ட் பேட்ச்சில் நம்ம சேர்ந்ததோடு இன்றைக்கி இந்த சண்டேயோட 2 டெஸ்ட்டு தான் முடிஞ்சிருக்கேன். ஆனால் காவலன் டெஸ்ட் பேட்ச்சில் 9 டெஸ்ட்டு கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம அதை கொஞ்சம் பிக்கப் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த வீக் சண்டே தான் எழுதியிருக்கேன். இனிமேல் நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப், அதாவது அந்த ஒரு 3 டேஸ்க்குள்ளே இன்னொரு அடுத்த போர்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும்னு நான் நினச்சி வச்சுருக்கேன். இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. ஆனால் பண்ணி முடிக்கணும். அதுதான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. நம்ம மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. ஏன்னா அப்போ தான் நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்குமே கரெக்டாக இருக்கும். நினச்சி வச்சுருந்த மாதிரியே நானும் கொஸ்டின்ஸில் ஃபுல்லாகவே நல்லாவே படித்து வச்சுருந்தேன். ஏர்லி மார்னிங் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் இன்னொரு மிஸ்டேக் என்ன ஆகிட்டு அப்படின்னா, பிரிண்ட்டை எடுத்துகிட்டு வந்தது மார்னிங்கே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சு, கொஞ்சம் டென்ஸ் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பிரிண்ட்டும் அதாவது எங்கே என்ன இருக்குன்னே தெரில, மாற்றி இருந்துச்சு. இதுலேயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 20 minutes கிட்ட போயிடுச்சு. அது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பட் ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் எப்பவுமே எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, கான்ஃபிடென்ட்டாக இருக்க கொஸ்டின்ஸில் மட்டும் கண்டிப்பாக மார்க் பண்ணிடுவேன். டவுட்டாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் டவுட் மார்க் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் எல்லா ஜிஎஸ் ஃபுல்லாக டோட்டலாக முடிச்சதுக்கப்புறம் இது எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிவிட்டு டவுட்டாக இருக்கிறதுக்கு 1க்கு 3 தடவை வாசித்து பார்த்து தெரிஞ்சிச்சுன்னா அட்டன் பண்ணுவேன். தெரியலனா ஏதோ ஒரு ஆப்ஷன் பிக் பண்ணிடுவேன். ஆமாம், எப்போவுமே இப்படி தான் பண்ணுறது. நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கானதுனால இதோட கட் பண்ணிக்கிறேன். அடுத்து சைக்காலஜி மேக்ஸ் போடுறது அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.